அண்ட சராசரங்களுக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஒரு ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நீங்களும் நானும் உண்டாக்க முடியுமான்னா நாம் செயல்படுத்துறது கிடையாது. இயற்கைக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? முடியும். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. தேவ வசனத்தை பெற்றிருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் தேவர்கள் தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு குட்டி கடவுளை போல வைத்திருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அவர் கடவுள் என்றால் நாம குட்டி கடவுளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் இந்த வேத வகுப்பு பைபிள் ஸ்டடியில் நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 12 சீஷர்களில் ஒருவனாகிய யோவான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர் என்று தெரியும். அவரை குறித்து அன்பின் சீஷன் என்று சொல்வார்கள். அவர்தான் வேதாகமத்திலே கடைசி பகுதியிலே வெளிப்படுத்தலே இயேசு கிறிஸ்துவை குறித்தான வெளிப்பாடு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆங்கிலத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிலிருந்து தான் போதிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்தான வெளிப்பாடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை எழுதுகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த கடைசி பகுதியிலே இப்படி வருகிறது. ஆனால் வேதாகமம் ஆரம்பமே எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், தேவன் மனுஷனை உண்டாக்கி அவரை போலவே இருக்கும்படியாகத்தான் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஏனென்றால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், சங்கீதம் 115:16 சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார், ஆனால் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியை படைத்து மனுஷனுக்கென்று கொடுத்தார். மனுஷனை உண்டாக்கும்போது தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவனை உண்டாக்கினார். நீங்கள் ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கும்போது அவரை போலவே உண்டாக்கினார். அப்படி தான் போட்டிருக்கு. நாம் சாதாரணமாக அதை வாசித்துறோம். நீங்கள் லூக்காவில் பார்க்கும்பொழுது, அந்த ஜீனியாலஜியில் பார்க்கும்பொழுது தமிழில் ஆதாம் தேவனால் உண்டானான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கிலத்தில் சன் ஆஃப் ஆடம் த சன் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டிருக்கும். சரி, இப்போ அவனுக்கு உண்டான அதிகாரம் ஒரு கடவுளை போல இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தேவன் உண்டாக்கினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அதாவது என்னை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் உண்டாக்கினார். இந்த பூமியை அவனுக்கு கொடுத்து முழு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால் அவன் இழந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சிலுவையிலே இயேசு மீண்டும் அந்த அதிகாரத்தை நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதாவது முதலாவது அவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை இழக்கிறான். கீழ்ப்படியாமல் போனபடினாலே, சாத்தானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால் முதலாவது அவன் இழந்தது ஆளுகையை இழந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழக்கிறான். ஐடென்டிட்டியை இழக்கிறான். தான் யார் என்பதை இழக்கிறான். அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சிலுவைக்கு பிற்பாடு யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது இயேசு அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அப்படின்றால் கடவுளை போல நம்ம வாழும்படி அவர் அழைத்திருக்கிறார்.
சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் இப்பொழுது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இல்லை என்பதை யோவான் எழுதுகிறார். யோவான் எழுதும்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே வெளிப்படுத்தலில் எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இப்பொழுது அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அல்ல. இங்கே வாசிக்கிறோம், அதே 1வது அதிகாரத்திலே இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று அதை எழுதிக்கொண்டே வருகிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இப்போ கால்கள் ஆணிகள் கடவப்பட்ட கால்களாக அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அவருடைய கால்களை கைகளிலும் ஆணிகளால் கடவப்பட்டார். ஆனால் இப்பொழுது இங்கே யோவான் எழுதும்போது அவருடைய கால்கள் வெண்கலம் போல் இருந்தது என்று சொல்லி எழுதுகிறார். பாதங்கள், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. ஆனால் சிலுவைக்கு போகும்போது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக போகிற சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அவர் சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லும் பொழுது, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், அதோட முடியலை, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே யோவான் எழுதுகிறார். பாருங்க, இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், அப்படி தானே? நமக்கு இன்னொரு நித்திய காலம் ஒன்று இருக்கிறது, 4வது காலம். 3 காலங்கள் தான் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு. 4வது ஒரு டென்ஸ் உண்டு, எட்டர்னல் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்க, இந்த 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய, அப்படின்னா என்னென்னா, அவர் இப்பொழுது இருக்கிறவர் பிரகாரமாக நாமும் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார். அவர் தான் நிருபத்தில் எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அது எப்படி இருக்க முடியும்? அவர் கடவுள், நாமும் இருக்க முடியுமா? முடியும். ஏனென்றால் வேதாகமத்திலே பல இடங்களிலே வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். லூக்கா 1:37 நமக்கு தெரிந்த வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். மார்க் 9:23 அவர் சொல்லும் பொழுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12 சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனை உண்டாக்கி ஒரு குட்டி கடவுளைப் போல தான் உண்டாக்கியிருந்தார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக, வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது முழு இந்தியாவுக்கும். அங்கே ஒரு பிரதம மந்திரி ஒருவர் இருக்கிறார். அதே போல் இந்த இந்திய பாரத தேசத்திலே பல மாநிலங்கள் இருக்கிறது, ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். இப்போ முழு இந்தியாவுக்கும் ஒரு பிரதம மந்திரி இருப்பது போல அண்ட சராசரங்களுக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பூமிக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவராக, அதாவது கடவுளைப் போல இருக்கும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக, அதான் ஆளுகை, ஆண்டவன் என்கிற வார்த்தை ஆளுகை செய்கிறவர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான். அப்போ இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஒரு ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் சிருஷ்டித்தார்.
ஆனால் அவன் தன்னுடைய ஐடென்டிட்டி இழந்தான். நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளை இருக்குது, 2-3 பிள்ளைகள் இருக்குது. ஒரு பிள்ளை தகப்பனை விட்டு அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டால் உடனே அவனை கொன்றுவிட்டு இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார், அப்படி தானே? ஆனால் வேலைக்காரங்க இருந்தாங்கன்னா, ஒருத்தன் சரியில்லைன்னா அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வேறொரு நபரை அவர் தெரிந்து கொள்வார், அப்படி தானே? அதனால தான் ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனை அழித்து விடவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னென்னா, மீண்டும் சிலுவையிலே அவர் அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இப்பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:7 தெரியும், உங்களுக்கு தெரிந்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நீங்களும் நானும் சாதாரண அல்ல, அண்ட சராசரங்களை ஆளுகிற பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா! ஸோ ஆளுகையின் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அதே போல ஐடென்டிட்டி இழந்தாலும் கூட அநேகர் தேவனை போல செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி பாருங்கள், மனுஷனை உண்டாக்கும் போது அவனுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக எல்லா மிருகங்களுக்கும் என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்குறான். அவன் தான் பேரிடுகிறான். அவன் என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். முழு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். நான் சொன்னது போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பது போல அமெரிக்க தேசத்திலே அங்கே ட்ரம்ப் பிரசிடெண்டாக இருக்கிறார், கேபிட்டலில் வாஷிங்டனில். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கிறது, 51 ஸ்டேட் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் பார்க்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு மேயர் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். இதே போல தேவன் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம் இப்பொழுது நீங்களும் நானும் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரலோகத்துக்கு போன உடனே நம்ம ஆண்டவரை போல இருப்போம் அப்படின்னு. அதில் மாற்று கருத்து இல்லை. பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல மகிமை என்பது போன பரவில்லை, இங்கேயுமே நாம் மகிமைக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் இறந்த பிறகு தான் பார்க்குறோம் அவர் மகிமைக்குள் பிரவேசித்தார். நான் சொல்லுவேன், 1988 நான் இளைப்பாறுதலில் பிரவேசித்து விட்டேன். அப்படின்னா நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன். இளைப்பாறுதல் என்பது ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, ஷாலோம். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு வார்த்தை. நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங், ஹோல்னஸ், ஃபுல்னஸ், அபண்டன்ஸ், எல்லாம் நிறைந்தது, வெல்த், ஹெல்த், எல்லாம் ஒரே வார்த்தையிலே. அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்படி தான் ஆதாமை உண்டாக்கினார். அவனுக்கு அனைத்து ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு கடவுளைப் போல அவன் உலாவி வந்தான். ஆண்டவர் வந்தார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவனோடு உலாவினார். அவனுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அதனால தான் தனி குடித்தனம் மாதிரி அவர் பகலில் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, அவனோடு உலாவிட்டு போயிட்டார். பலபடி வருவார். இதெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏன் அவர் பகல் கூடயே இருக்க வேண்டியதானேன்னு. இல்லை, அவனுக்கு ஒரு தனி குடித்தனம் பண்ணி ஏதேன் தோட்டத்தில் வச்சு நீ இதே போல் இந்த உலகத்தை மாற்று என்று சொல்லிதான் அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அதை இழந்தான். ஆனால் மீண்டும் சிலுவையிலே போவதற்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம், மீண்டும் மனுக்குலத்திற்கு தன்னுடைய அடையாளத்தை காண்பிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு மனிதனாகவே வந்தார். இங்கே கோதுமை மணி நிலத்தில் வந்து சாகாவிட்டால் பலனை கொடுக்காது என்று சொல்லுகிறார். செத்ததையாகல் மிகுந்த பலன். அப்போ அவர் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக. அப்படி என்றால் இயேசு என்கிற அந்த கோதுமை மணி சிலுவையிலே மரித்து அவர் உயிர் தெழுந்த பொழுது அவர் மாத்திரமல்ல, அநேக கோதுமை மணிகள் என்ன செய்திருக்கிறது, முளைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! அவன் ஐடென்டிட்டி இழந்தான். ஆண்டவர் வந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆண்டவரை கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகிறான் தாவீது. அப்போ தாவீது கர்த்தரை ஒரு மேய்ப்பனாக பார்க்கிறான். தன்னை ஒரு ஆட்டை போல அவன்
சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எரேமியா சொல்லுகிறார், ஒரு குயவனை போல தேவன் இருக்கிறார், அவர் கையில் இருக்கிற களிமணை போல நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது தவறல்ல. ஏனென்றால் அந்த களிமண் அவர் உருவாக்கும் போது அவர் விரும்புகிற பிரகாரமாய் வரவில்லை என்று சொன்னால் மீண்டும் அதே களிமண்ணை எடுத்துதான் என்ன செய்கிறார், அவர் விரும்புகிற பாத்திரமாக உருவாக்குகிறார். அதே போல ஆதாம் தவறு செய்தாலும் வேறொருவரை ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. அவனுக்காக ஒரு பிராயச்சித்தம் பண்ணும்படியாக, மீண்டும் அந்த ஆளுகையின் அதிகாரத்தை மனுக்குலம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மேசியா அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ரோமர் 5:17 சொல்லுகிறது, இழந்த அதிகாரத்தை இப்பொழுது மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் நன்றாக எழுதுகிறார். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதுகிறார். இப்போ கிறிஸ்துவ இயேசுவைப் போல நீங்களும் நானும் வாழ வேண்டும், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நசரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரை அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்போ அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் எப்படி சுற்றி தெரிந்தாரோ அதே போல பிதாவாகிய தேவன் நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ரேனாட் பங்கே அவர்கள் சொல்வார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கண்கள் அவர் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது என்று நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தலே. அந்த கண்கள் நம்முடைய கண்களெல்லாம் ஒரு ஜன்னல் மாதிரியா நமக்குள்ளே இருந்து இயேசு பார்க்கிறார் என்று அடிக்கடி அவர் சொல்வார். அது உண்மைதான். ஏனென்றால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் எதிர்பாலினத்தவரை பார்க்கும் பொழுது நம் கண்களிலிருந்து என்ன வரக்கூடாது, இச்சை வராது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அக்கினி ஜுவாலை போல் இருக்கும். எதிர்பாலினத்தவர்கள் நம்மை தவறாக பார்த்தா கூட நம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தம் அல்லது அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் அவர்களை கூனி கூறுக செய்யும். நிச்சயமாக அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது, இங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது, நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் சிலுவையிலே மீண்டும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 1:27 ஒரு பெரிய ரகசியத்தை குறித்து எழுதுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்ட தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். என பிதா செய்கிறது எதுவாக நான் காண்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்று இயேசு பலமுறை சொல்லியிருக்கிறதை நாம் வேதாகமத்திலே வாசித்திருக்கிறோம். ஸோ தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் ஒரு குட்டி தேவனைப் போல இந்த பூமியிலே நடமாட முடியும். பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்திலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். ஆனால் தமிழில் பின்பற்றுகிறது போல என்று போட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே இமிட்டேட் மீ ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆல்சோ இமிட்டேட் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவை போல இமிட்டேட் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே நான் அவரை போலவே காப்பீடுகிறேங்கிறார். எப்படி வந்தது அந்த அதிகாரம்? அவருக்கு அந்த வெளிப்பாடு. அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த மண்பாண்டத்திற்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று.
அப்போ நீங்களும் நானும் உண்டாக்க முடியுமான்னா நம்ம செயல்படுத்துறது கிடையாது. இயற்கைக்கு கட்டளை கொடுக்க முடியுமா? முடியும். யோசுவா சூரியனை நிறுத்தி இருக்கிறான். இந்த வேதாகமத்தில் தான் நம்ம எழுதி வைத்திருக்கிறது. நடந்த சம்பவம் சரித்திரத்தில் நடந்தது. இன்னும் கூட கம்ப்யூட்டர் யுகத்திலே காலங்களை கணக்கிடும் பொழுது ஒரு நாள் வித்தியாசம் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் யோசுவா அங்கே சூரியனை நிறுத்திய அந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ பாருங்கள், இது நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒரு இயற்கைக்கு அவன் கட்டளை கொடுக்கிறான். வேதாகமத்தில் பல இடங்களிலே தீர்க்கதரிசி மரித்து போன அந்த குழந்தையின் மீது குப்புற விழுந்து அவன் வாய் அவனுடைய அந்த குழந்தையின் வாயோடையும் அவன் முகம் இவனுடைய முகத்தின் மீதும் கைகள் மீது வைத்து அப்படியே ஒரு கடவுளைப் போல செத்துப்போன ஒரு சடலத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய இது யார் செய்ய முடியும்? கடவுள் தான் செய்ய முடியும், இல்லை? தேவன் தான் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஐடென்டிட்டியை இழந்து போனான் மனுஷன். அதனால் ஒவ்வொரு ஆண்டவர் ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, அல்லது நீர் என்னுடைய மேய்ப்பன், நான் உன்னுடைய ஆடு, இப்படியெல்லாம் வருகிறது தவறல்ல. ஆனால் நம்முடைய பெரிய காரியம் இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் பிதாவாகிய தேவன் வெறும் கடவுள் மாத்திரமல்ல, அது உன்னுடைய என்னுடைய அப்பா தகப்பன் என்கிறதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். சிலுவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒரே பேரான குமாரன். வாசித்திருக்கீங்களா? யோவான் 1:16 வாசிக்கிறோம். இன்று யோவான் 1:17-18 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிதாவை ஒருவனும் கண்டதில்லை, அவர் மடியிலிருந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று ஒரே பேரான குமாரனே என்று இருக்கும். அப்போ நீங்கள் வாசிக்கும்போது சிலுவைக்கு முன்பாக ஒரே பேரான குமாரனா ஒன்லி பிகாட்டன் சன், அவர் ஒருத்தர் தான் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஐடென்டிட்டியை இழக்காமல் இருந்தார். ஆனால் சிலுவைக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் இயேசு அப்படின்னு வராது, முதற் பேரானவர் அப்படின்னு வரும். காரணம், அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு யோவானிலே ஒரு வசனம் நான் வாசிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த உடனே யோவான் 20, அதாவது இயேசு உயிர் தெழுந்த சமயத்திலே அந்த கல்லறைக்கு வந்த ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுகிறார், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஆரம்ப நாட்களில் நான் அந்த பைபிளை வாசிக்கும் பொழுது இந்த பகுதியை எப்படி நினச்சிக்கிட்டேன்னா சரியானபடி புரிந்து கொள்ளலை. என்னுடைய சகோதரத்தில் போய் சொல்லின உடனே இயேசு பிறந்த பிற்பாடு மரியாளுக்கு யோசேப்புக்கும் குழந்தைகள் பிறந்தது. ஸோ அவங்ககிட்ட போய் சொல்கிறாருன்னு நினைத்தேன். இல்லை, சீஷர்கள்ட்ட தான் போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் சகோதரரிடத்திற்கு போய். அப்போ சீஷர்களை பார்த்து இப்பொழுது என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து பாருங்கள். எபேசியரில் ரோமர்லலாம் அவர் முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ செகண்ட் பார்ன், தேர்ட் பார்ன், ஃபோர்த் பார்ன்லாம் யார்? எல்லாம் நம்ம தான், நீங்களும் நானும் தான். அதற்கு அப்படி என்றால் இயேசு நம்முடைய மூத்த சகோதரன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவன் கடவுளைப் போல இருந்தான் என்று சொல்லி நான் சொன்னேன். இங்கே லூக்காவிலே அந்த ஜீனியாலஜி எழுதும் பொழுது கடவுளைப் போல மனுஷனை உண்டாக்கினார். அந்த பகுதியை நான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 3வது அதிகாரத்திலே இந்த இயேசுவின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அது ரிவர்ஸில் வருகிறது, மத்தேயில இதிலேருந்து வரும் நம்ம பார்க்கும் பொழுது. இங்கே
23வது வசனம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்படியே வருது. வந்து லூக்கா 3வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று தமிழில் போட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்க, the son of Enosh, the son of Seth, the son of Adam, the son of God. அதாவது ஆடம் the son of God. மூல பாஷையிலும் அப்படி தான் போட்டிருக்கு. என்னுடைய பெயர் தினகரன் மாணிக்கம், எங்கள் அப்பா பேர் மாசில்லா மணி. அப்போ நான் என்னுடைய பேர் எப்படி எழுதுகிறேன்? தினகரன் மாணிக்கம், சன் ஆஃப் மாசில்லா மணி. எங்கள் அப்பா பேர் மாசில்லா மணி, எங்கள் தாத்தா பேர் ஞானமுத்து. அப்போ மாசில்லா மணி, சன் ஆஃப் ஞானமுத்து. பட்டாளெல்லாம் அப்படி தான் இருக்குது. நேற்றைய முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கன்வென்ஷன் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது. நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அந்த பிரசங்கியார் என்ன பண்ணாருன்னா, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தவர், இங்கே யாராவது உங்கள் தாத்தா பேரையும் தாத்தாவுடைய தாத்தா பேரையும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு 1000 ரூபா பரிசு தரேன்ட்டார். நான் படார்னு எந்திரிச்சு, எங்கள் தாத்தா பேர் ஞானமுத்து, எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் ஆத்திக்கன் என்ற ஆசீர்வாதம், அவங்க அப்பா சுடலமாடன். மீட்டிங் முடித்தோடனே ஆளை காணும். அவரை 1000 ரூபாய்க்காக சொல்லலை. நான் சொன்னேன் கூட வந்தவர்கிட்ட, அவர் தந்திருந்தாலும் அதை அப்படியே நண்பர் சுசேஷ குழுக்கு ரசீது போட்டு அப்படியே காணிக்கையாக வச்சுக்கிட்டுங்கன்னு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்படி இருக்கிறாங்கங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா என் தகப்பனார் பெயரை வேதாகமத்தில் எப்படி எழுதி வச்சுருக்கிறேன் நம்மளாலே முடியல. அப்போ வேதம் எவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்கிறது பாருங்கள். ஆடம் த சன் ஆஃப், இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா தினகரன், சன் ஆஃப் மாசலாமணி, சன் ஆஃப் ஞானமுத்து, சன் ஆஃப் வேதநாயகம், சன் ஆஃப் ஆத்திக்கன் என்ற ஆசீர்வாதம், சன் ஆஃப் சொடலமாடன். பாருங்கள், எழுத முடியுதா? சன் ஆஃப்னா சன் ஆஃப் தான். ஆண்டவருடைய, நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைன்னா பிள்ளை தான். உண்டானவன்கிறதால அது ரெண்டாவது. தமிழ் டிரான்ஸ்லேஷனாக அவங்களுக்கு முடியல, அவங்களால எப்படி அவருடைய மகன் என்று எழுதுவது என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே ஆதாம் ஆண்டவருடைய மகன். அப்படின்னா பூனைக்கு குட்டி என்னது? பூனைக்குட்டி. யானைக்கு குட்டி எது? யானைக்குட்டி. தேவனுக்கு பிறந்த நீங்கள் யார்? தேவக்குட்டி. சிலர் அதை தேவதூஷணமாக நினச்சி வாய் திறந்து சொல்ல பயப்படுவாங்க. தைரியமாக சொல்லலாம். அவர் கேபிட்டல் ஜிஓடி காட், நம்ம ஸ்மால் ஜிஓடி, அவ்வளோதான். அப்படி தான் வச்சிருந்தார் ஆண்டவர். பாருங்கள், இங்கே நான் வாசிக்கும்போது சங்கீதத்தில் இதை குறித்து நான் சொல்கிறேன். இதை எரேமியா சொல்லுகிறார். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்திருந்தேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களை பிள்ளையுடைய வரிசையிலெல்லாம் வச்சுருந்தேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 8:4-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இங்கே ஒரு சின்ன திருத்தம். தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நீர் அவனை தேவ தூதரிலும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கோம். ஆனால் மூல பாஷையில் போய் பார்க்கணும். எபிரேய பைபிளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் அவனை ஏலோகிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு போட்டிருக்கு. சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த பைபிளில் ஈஸ்வாடுங்கிறதுல போய் அதில் எபிரேய வார்த்தை என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல தேவ தூதர்னு போட்டிருக்காது, அல்லது ஏஞ்சலோன்னு போட்டிருக்காது. ஹீப்ரூவில் ஏலோஹிம்னு போட்டிருக்கு. இந்த ஏலோஹிம் என்று சொல்கிற வார்த்தை தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியிலே தேவன் போட்டிருக்கல, அதுவும் ஏலோகிம் தான் போட்டிருக்கு. இங்கே அவனை ஏலோகிலும் சற்று சிறியவனாக்கினீர், தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆனால் தேவதூதனை காட்டிலும் நாம் சிறந்தவர்கள் என்பதை அங்கே எபிரேயராக்கியோன் எழுதுகிறார். தேவதூதர்கள் எதற்காக கொடுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே
தேவதூதர்கள் பணிவிடை செய்கிற ஆவியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1:14 வசனத்திலே வாசிக்கிறோம், ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. முந்தின வசனம், மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அவங்கெல்லாம் நமக்கு தூதர்கள் பணிவிடை செய்யும்படியாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தூதர்களை விட நாம் சிறியவர்கள் அல்ல. ஏனென்றால் நமக்கு பணிவிடை செய்யும்படியாகத்தான் தூதர்களை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார் என்று இங்கே எபிரேயராக்கியன் சொல்லுகிறார். அப்போ தேவனிலும் ஏலோகிம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. முடிசூட்டி நீர் உம்முடைய கரத்தின் கிரியலின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, கிரியேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கிறோம். சமுத்திரத்து மச்சங்களையும் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கடல்களில் சஞ்சரிக்கிறோம் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி பார்க்க. 82வது சங்கீதத்திலையும் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின்னா ஒரு சமுதாயம் இல்லை, இங்கே காட்ஸ், ஸ்மால் காட்ஸ், அதுவும் ஏலோகம் தான் போட்டிருக்கு. நீங்கள் இந்த 82 சங்கீதம் 82:6 நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் தேவர்கள் என்கிற வார்த்தை ஏலோகிம் என்று தான் போட்டிருக்கிறது. 1வது வசனத்திலையும் தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார்கள ஏலோகிம் என்று போட்டிருக்கிறது. அப்படி என்றால் காட் என்ன, அவர் கேபிட்டல் ஜி, நாம ஸ்மால் ஜி. ஹல்லேலூயா. ஸ்மால் ஜி ஒத்துக்கிட்டீங்களா? ஆமென். அப்படிதான் நம்ம உண்டாக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், இப்பொழுது இருக்கிறோம். இந்த கான்செப்ட் தான் அவர் பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பன் என்பதை வெளிப்படுத்த அவர் ஒரே பேரான குமாரனாக இருந்தபடினால் கடவுளை பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறார். அன்றைக்கு இருந்த மதவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த யூதர்கள் 33 வாசிக்கும் பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உண்மையில் கல்லெறிகிறோம் என்றார்கள். பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவனை அப்பான்னு சொன்னதுக்காக அதனால் நாங்கள் கல்லெறிய போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில், அதாவது சங்கீதம் 82:6 அங்கே கோட் பண்ணுறார், எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. தேவ வசனத்தை பெற்றிருக்கிறீங்களா? நீங்கள்லாம் தேவர்கள் தான். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவர்கள் என்று சொல்லியிருக்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியம் தவறாததாக இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்ன என்று நீங்கள் சொல்லலாமா என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்றார், மோசையை பார்த்து சொல்றாரு, நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பாய். வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராம் 7:1. கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஏலோகிம் என்கிற வார்த்தை தான் இருக்கு. ஆதியிலே தேவன், அதே ஆதியிலே தேவன் இருக்கலாம், அந்த தேவனுக்கு என்ன வார்த்தை ஏலோகம் இருக்கிறதோ அதே வார்த்தை தான் இங்கேயும் இருக்கிறது. மோசையை நோக்கி சொல்லுகிறார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். யாத்ராம் 4வது அதிகாரம் 16 ஆரோனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆண்டவர் இதை பயன்படுத்துகிறார். நீங்கள் ஒரு குட்டி கடவுளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய சித்தம்.
ஆனால் திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டிலேருந்து சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். அதனால தான் பாருங்கள், இந்த செங்கடலுக்கு முன்பாக வந்து நின்ற பொழுது இவன் முறையிடுகிறார். மோசே வந்து தேவனிடத்தில் முறையிடுகிறார். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று சொல்லுகிறார். உன் கையை நீட்டுங்கிறார். அவன் கையில் இருந்த கோலை நீட்டுகிறான். அங்கே செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. வேதம் சொல்லுகிறது அது மோசேவுடைய கையில் இருந்த கோல் தான். உன் கையில் என்ன இருக்கிறங்கிற அழைக்கும்போது சொல்கிறாரு, என் கையில் கோல் இருக்கிறான். கடைசியில் சொல்கிறாரு அங்கே தேவனுடைய கோல் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல மோசையுடைய கோல், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் பாருங்கள், ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரிகிற மாதிரி போகும். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது. யோசேப்பை குறித்து அந்த சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய 16வது வயதிலே அவன் அங்கே எகிப்து கொண்டு செல்லப்படுகிறான். 17வது வயதிலே அங்கே எகிப்திலே அவன் போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் வேலை செய்யும் பொழுது தவறான ஒரு குற்றம், பொய்யான குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவனை சிறை காவலிலே வைத்தார்கள். அங்கே பார்வனுடைய அரண்மனையில் இருந்த அங்கே சுயம்பாகியும் பானபாத்திரக்கார தலைவனும் அவங்களும் 2 பேரும் அங்கே உள்ள கைதிகளாக இருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில் அவன் பார்க்குறான், இவங்க 2 பேரும் கலங்கி இருக்கிறாங்க. பானபாத்திரக்கார தலைவனும் சுயம்பாகியும் என்ன செய்கிறாங்க, கலங்கி போய் இருக்கிறாங்க. அப்போ இவன் கேட்குறான் என்ன அப்படிங்கும்போது அவனுக்கு சொப்பனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்கள், சொப்பனத்தை இந்த விஷயத்தில் இந்த சம்பவத்தில் பாருங்கள், யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அதனால் போய் ஜெபம் பண்ணுங்க, 3 நாள் உபவாசம் போடுங்கன்னு சொல்லலை. தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பைபிளில் தான், நம்ம பைபிளில் தான் போட்டிருக்கு. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவன் அல்லவா, சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள்ங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஒரு குட்டி காட். ஸோ சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் தானியல் காரியத்தில் பார்த்தீங்கன்னா சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும். அதனால தான் தேவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது என்று ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:16 அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லிட்டு இவன் அர்த்தம் சொல்கிறான். 7 வருஷம் இந்த மாதிரி நல்ல செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் வரும், என்ன செய்யணுங்கிறது. கடைசியில் அவனுடைய வரங்கள் அவனை அந்த தேசத்தில், எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றதை பார்க்கிறோம். அதனால தான் தன்னுடைய சகோதரரை பார்த்து கடைசியாக சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஒரு சின்ன காட் போல இருந்திருக்கிறார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது, இனிமேல் நடக்க போகிற காரியத்தெல்லாம் சொல்கிறது கடவுள் தான் சொல்ல முடியும். நம்ம பைபிளே சொல்லுது, ஏசாயா 41:23, பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அதாவது பின்னாடி நடக்க போகிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கடவுள் அப்படிங்கிறத நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். அதே சமயத்தில் மகிமையை தேவனுக்கு தான் செலுத்தினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தாசர்கள் எல்லாம் வேதாகமத்திலே அப்படி அவர்கள் ஒரு கடவுளைப் போல, ஒரு குட்டி கடவுளைப் போல அவர்கள் செயல்படும் பொழுது அந்த கனத்தை எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தினார்கள். உதாரணமாக புதிய ஏற்பாட்டிலே பேதுரும் யோவானும் அங்கே தேவாலயத்திற்கு செல்லுகிறார்கள். 3வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. அங்கே அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒரு பிறவி சப்பானி இருக்கிறான். இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க. அவன் கேட்குறான், பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார். கவனிச்சிங்களா? எங்களை நோக்கிப்பார். நம்ம ஆட்கள் போனால் இப்போ என்ன சொல்லியிருப்போம்? இதே மாதிரி போகிறோன்னா முதல்ல 2ஆம் மணி அடிச்சுட்டு போயா பிச்சையாது போகிற பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல ஆலயத்தை முடிச்சுட்டு வருவோம். இவன் வாசலில் இருக்கிறான். அவன் நின்று சொல்கிறான், எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் என்ன செய்ய, உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். முதல்ல அப்படி சொல்கிறார், எங்களை நோக்கி பார்.
அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பிறவி சப்பானி என்று போட்டிருக்கு, இவன் இயேசு அவனை பார்த்துருக்க மாட்டாரா? ஏன்னா அந்த ஆலயத்திற்கு இயேசு அடிக்கடி போயிருக்கிறார். இயேசு போகும்போதெல்லாம் அவனை பார்த்துருப்பார் நிச்சயமாக. அலங்கார வாசல் இன்றைக்கும் இருக்கிறது அங்கே. இப்போல்லாம் போக முடியுதான்னு தெரியல. நான் போய் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை போட்டிருக்கிறேன், அந்த இடத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன். அப்போ அந்த ஒலிவ மலையிலேருந்து கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்தால் அந்த அலங்கார வாசல் இருக்கும், அதுக்கு அடுத்தது தேவாலயம் இருக்கும். இப்போ தேவாலயம் இல்லை, அந்த இடத்துல ஒரு மாஸ்க் இருக்கிறது. அப்போது இங்கே இயேசு பார்த்துருப்பார். ஆனால் அவர் என்னென்னா, எப்போவுமே தன்னுடைய சீஷர்களும் தம்முடைய பிள்ளைகளும் ஒரு குட்டி கடவுளை போல, தாம் எப்படி நசரனாகிய இயேசுவை பிதா அபிஷேகம் பண்ணினார், வல்லமையினால் நிரப்பினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், இதே மாதிரி என்னுடைய சீஷர்களும் செய்ய வேண்டும் என்று டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வைத்திருந்தார். ஹல்லேலூயா. வேணுக்குன்னே வச்சிருந்திருப்பார் நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை. ஏன்னா அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. சரி, நான் இருந்தால் என்ன பண்ணுவனோ அதே இதை என்னுடைய சீஷர்களும் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு வைத்திருந்தார். இப்போ இன்னொன்று காரியத்தை பாருங்கள். இதனால் அங்கே நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதுக்கப்புறம் 12வது வசனத்தில் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதுன, நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? மகிமை எங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? நான் ஒரு சின்ன கம்பாரிசன் கொடுக்குறேன். முதல்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை நோக்கி பார். அதாவது பிறவி சப்பானி சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்க போகுது, ஆனால் எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறாரு. இப்போ நடந்த பிற்பாடு ஜனங்களெல்லாம் இவங்களுடைய சக்தினால தான், பேதுரு யோவானுடைய பக்தினால தான் இது நடந்துட்டுன்னு சொல்லி இவனை தேடி வந்த உடனே தான் என்ன எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி என்ன நோக்கி ஏன் பார்க்குறீங்க? ஆண்டவர் செய்திருக்கிறார், அவருடைய நாமமே அவனை நடக்க செய்தது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம என்ன தலையில் இருக்கும். முதல்ல அவனை என்ன நோக்கி பாருன்னு சொல்ல தைரியம் கிடையாது. நல்லா ஜோமனப்பா, ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பாருன்னு. சுகம் கிடச்ச உடனே இனி என்ன நோக்கிப்பார், ஏன் அட்ரஸ் தரேன், எனக்கு என்ன செய், என்னுடைய சேனலில் உன்னுடைய சாட்சியை சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் மகிமையை அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுலை பாருங்கள், அவரும் பாருங்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8-12 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். தெய்வம்னே சொல்லிட்டாங்க ஜனங்கள். ஆனால் அவன் சொல்கிறான், நான் உங்களை போல சாதாரண மனுஷன்தான்ங்கிறார். மகிமையெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த பூமியிலே நாமும் இருக்கிறோம் என்கிறதை அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். ஒரு கடவுளை போல பாருங்கள், கையை தூக்கி எழுப்புறாங்க, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாங்க. தபித்தாலை உயிரோடு எழுப்பினது பேதுரு. இதெல்லாம் நான் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல விதமாய் வாசிக்கிறோம். உடனே அவங்க சொல்கிறத பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினது மாத்திரமல்ல, தேவனிடத்திற்கு ஜனங்களை திருப்பினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
கடைசியாக என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்திலே இதே பவுல் அங்கே கப்பல் பிரயாணம் பண்ணி போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கொடுங்காற்று வந்தது. யூரோக்ளித்தான் என்கிற புயல் வந்தபடினால் கப்பல் அலக்களிக்கப்படுகிறது, அது உடைகிறது. மெலித்தாக என்கிற தீவிலே வந்து இறங்குகிறார்கள். அங்கே இறங்கின உடனே அங்கே நடந்த காரியத்தை பாருங்கள். அவர்கள் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகள், அதாவது அனல் உண்டாக்கும்படி நெருப்பு மூட்டினார்கள். அப்படி விறகுகளை எடுத்து போட்டுக்கொண்டு அனல் மூட்டும் பொழுது அந்த நெருப்பின் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அதனால தான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் சேதப்படுத்துவதில்லை. அது அப்படியே பவுல் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நமக்கு பிரச்சனை வரும்போது கொலைபாதகன் சொன்ன அதே வாய் என்ன சொல்லுது பாரு, கொலைபாதகன் தான் சொன்னாங்க. இந்த மனுஷன் கொலைபாதகன் அப்படின்னு சொன்ன அவங்க, அந்த தீவில் உள்ளவங்க, இப்பொழுது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தேவன் தம்முடைய இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அதிகாரத்தை கொடுத்தார். அவர் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிசாசு சொல்கிறான் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவன் கீழ்ப்படியாமையினாலே அதிகாரத்தை இழந்தான், ஐடென்டிட்டி இழந்தார். ஆதாம் தன்னுடைய ஆளுகையின் அதிகாரத்தை சாத்தானிடத்தில் இழந்து விட்டான். சுருக்கமாக சொல்லப்போனால் அவனுடைய ஐடி கார்டு, ஐடென்டிட்டினா அதானே, ஐடி கார்டு அவன்கிட்ட போயிட்டு, அடகுக்கு போயிட்டு, அவன் கையில் போயிட்டு, அவன் அதை கொண்டு தான் அங்கே யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறான்ல, தேவ புத்திரர்கள் நடுவில் சாத்தானும் வந்து நின்றான்னு. அவன் அங்கே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வந்து நின்றுட்டான். அதான் இயேசு சொன்னார், பரலோகத்தில் உள்ளவர்களையும் சுத்தமாக்கப்பட வேண்டியதாமே என்று சொல்லி எபிரேயர் 9:23 சொல்கிறார். காரணம், இவன் போய் நடந்துட்டு வந்த இடம் அது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டார், உரிந்து கொண்டார். இப்பொழுது நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதனால தான் இழந்த அதிகாரத்தை, ஒரு மனிதன் மூலமாய் ஆளுகையை அவன் கீழ்ப்படியாமையினாலே மரணம் ஆண்டு கொண்டது, ஆளுகையின் அதிகாரத்தை இழந்தான். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாய், இவருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுது பிலிப்பியரிலே. இப்பொழுது ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்களும் நானும் ஒரு குட்டி காடாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷனை உண்டாக்கும்போது அப்படிதான் உண்டாக்கினார். இழந்ததை சிலுவையில் மீட்டு தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு தான் தெரியல. யானைக்கு தன்னுடைய பலன் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, யானைக்கு தன்னுடைய அதிகாரம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. குட்டியாக இருக்கும்போதே யானை என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் ஒரு சங்கிலி கட்டி ஒரு சின்ன ஒரு இதில் கட்டி வச்சுருப்பாங்க, ஆப்பு மாதிரி இருக்குமே, அதில் ஒரு பெக்கில். அது வளர வளர என்னென்னா, முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது அந்த குட்டி இழுத்து இழுத்து பார்க்கும், அதால் நகல முடியாது. ஆனால் அது பெரிய யானையாக ஆன பிறகும் அது என்ன செய்யாது, நினச்சா பிடுங்கிட்டு ஓடிடலாம், ஆனால் அது நகலாது. நீங்கள் பாருங்கள், அதே இதாக இருக்கும், சங்கிலி இருக்கும், அது அங்கனே இப்படியே நிற்கும். இதே போல் இன்றைக்கு விசுவாசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னதென்று தெரியவில்லை, தாங்கள் யார் என்பதை தெரியவில்லை. தேவன் நம்மை ஒரு குட்டி கடவுளைப் போல வைத்திருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அவர் கடவுள் என்றால் நாம் குட்டி கடவுளாக வைத்திருக்கிறார். கண்களை முடியும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் இருக்கிற பிரகாரமாக நாங்களும் இந்த பூமியில் இருக்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் எவ்வளவா எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்.
இந்த பூமியை ஆளுகை செய்து ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்றும்படி நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நீர் எங்களுக்கு அருள் இருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினீரப்பா. பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் நீர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினீரப்பா. அவர்கள் சென்று பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொல்லிதான் அனுப்பினீர். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபியுங்கள் என்று கூட நீர் உம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதாக வேதாகமத்திலே ஒரு இடத்தில் கூட இல்லையப்பா. மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. தகப்பனே, நீர் எப்படி ஒரு அதிகாரமுடையவராய் இயற்கையின் மீது ஒரு ஆளுகை செய்யும்படியாக இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவராய் நீர் இருந்தது போல நாங்களும் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஆளுகையின் அதிகாரத்தோடு வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். எங்கள் கண்களை நீர், ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதெல்லாம் நாம் அறிந்தாலும் இதில் உறுதிப்பட வேண்டிய காரியங்கள். இது நமக்கு தெரியாத இல்லை, தெரியும், நல்லா அதில் அறிந்திருக்கிறோம். ஆழ பிறந்தவர்களில் நிறைய அதை பேசியிருக்கிறோம். ஆனால் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய மனதுக்கு அடிக்கடி நினைப்பூட்டி கொண்டிருக்கணும். 2 பேரில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இவைகளை நீங்கள் நன்றாய் அறிந்தும் இவைகளே உங்களுக்கு நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன்கிறார். ஏனென்றால் ஆளக்கூடிய தன்மை ஆவியில் தான் இருக்குது. அந்த ஆவியில் இருக்கிற தன்மை மனதுக்கு வரும்பொழுது தான் ஆள முடியும். இந்த சரீரம் இன்னும் விழுந்து போன சரீரமாக தான் இருக்குது. நமக்கு வர பெரும்பாலான தகவல்கள் இந்த விழுந்து போன சரீரம் எப்படி இருக்கிறது, இது எப்படி மாறும், எந்தெந்த வயசில் எப்படி விழுந்து போன சரீரம் மாறும் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் உண்டாயிருக்கு. அப்படி தான் தகவல்கள் கிடைக்குது. அந்த தகவலை கொண்டு மனதுக்குள்ளே ஏற்றும் பொழுது மனது எந்த தகவலை பெறுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி மனது சரீரத்தை ஆளுகை செய்யும். ஐயா சொன்னதெல்லாம் ஆவிக்குள்ளே என்ன நடந்தது, வேதத்தில் நம்மை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், ஆவியில் என்னமாக இருக்கிறோம், அதை மனது கொண்டு வரும்போது ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது உலகத்தில் நம்மை குறித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, உலக மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது, சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொல்லும் பொழுது அது மாம்ச சிந்தை, அது நம்மை ஆள விடாது, நம்மை அப்படியே அமித்திரும். இது சொன்னதெல்லாம் நம்மை குறித்து தேவன் நம்மை குறித்து எழுதின ஒரு உயில் மாதிரி. உயில் படிக்கும் பொழுது ஒரு 30 பக்கம் 40 பக்கம் உயில் இருக்குன்னு வச்சுங்களேன். சிலருக்கு உயிலை படித்தாலே போரடியாக இருக்கும். என்ன எழுதி வச்சுருக்காங்க, டக்குன்னு இவ்வளோ சொல்லிட்டு போவேன் ஞானன்னு. ஆனால் உயில் அது ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு கம்மாவையும் படிக்கணும். படித்தா தான் எனக்கு என்ன இருக்குதுன்னு அறிந்து அதை நான் சொந்தம் பாராட்ட முடியும். இதெல்லாம் தேவன் நம்மை பார்க்கிற விதம். தேவன் நம்மை பார்க்கிற விதத்தில் நம்மை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம் உலகத்தை பார்க்கிறதும் பிரச்சனைகளை பார்க்குற விதமும் மாற ஆரம்பிக்கும். அதனால் இதை கேட்டோம், கேளுங்க, திரும்பி தியானிங்க. இன்னைக்கு பெரிய உதவி அந்த வெளிப்படுத்தல் அந்த அப்போஸ்தலர்களாக இருந்து சொல்ல முடியாது. அதாவது பேதுருக்கு பவுலுக்கு இருந்துச்சு, மற்ற அந்த 70 பேரை அனுப்பினாங்க பார்த்தீங்களா, அந்த 70 பேருக்கு இவ்வளோ அதிகாரம் இந்த அறிவுலாம் அறிஞ்சார். ஒன்று சொன்னார், துரத்துக்கும் சொன்னார், துரத்திட்டு வந்துட்டாங்க போய். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த ரெவலேஷன் இருந்துச்சா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் இருக்கிறோம் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. சொன்ன வார்த்தை வேத வாக்காக எடுத்துகிட்டு போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம தான் பகுத்தறிகிறோம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். விசுவாசிப்போம், ஜெயம் கொள்ளுவோம், ஜெயமாக நடப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். பிதாவே உமக்கு நன்றி, இப்படி விலையேறப்பட்ட வார்த்தைகளை கனப்படுத்துகிறோம். மனிதன் 44 மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிழைப்பு கிடைத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இது வெறும் மனித வார்த்தைகளாக இல்லாமல் தேவ வார்த்தையாகவே நாங்கள் எடுக்கிறோம். அது தேவ வார்த்தையாகவே இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம். எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஆளப்படுகிற மக்களாக இல்லாமல் எல்லாவற்றையும் ஆண்டு கட்டுப்படுத்தி கீழ்ப்படுத்துகிற ஜனங்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. செய்தியை கொடுத்த ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, அவருடைய 3 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா ஆசீர்வாதமாக ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு நாமத்தை இன்னும் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்துக்க எல்லா பெண் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, கர்த்தாவை மருமகன்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த வம்சம் பலத்திருக்கட்டும். கர்த்தர்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே
நம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மையப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இது உள்ளத்தில் ஆழத்தில் மனதில் ஆழமாக பதிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆளுகைக்குட்பட்ட சிறிய ராஜாக்களாக எங்களை வாய்த்திருக்கிறேன். பூமியில் ராஜாக்களுக்கு அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, எங்களை ஆளக்கூடிய அந்த பெரிய ராஜாவின் கீழே ஆளக்கூடிய சிறிய ராஜாக்களாக எங்களை மாற்றி ஆளும்படியாக ஆண்டு கொள்ளும்படியாக வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே உண்டாயிருக்கட்டும். நாமம் இன்னும் உயர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உன் மேல் தயவாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஆளும்படியாக வைத்து 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.